அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு வழி மயக்கம். கதை ஆசிரியர் ராகவன். கதை பதிவு ஜனவரி 31, 2012. நாம் வெளியே செல்லும்போது நம் கண் எதிரே நிறைய பேர் மனநிலை சரியில்லாமல் ஆங்காங்கே இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். எங்கு சென்றாலும் ஒருவரையாவது அப்படி சந்திக்கலாம். பேருந்து நிலையங்களில் மனநிலை சரியில்லாமல் நிறைய பேர் ஆங்காங்கே இருக்கத்தான் செய்கின்றார்கள். அவர்கள் வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டு அதன் காரணத்தால் தான் மனநிலை சரியில்லாமல் ஆங்காங்கே தெரிகின்றார்கள். ஆனால் அவர்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. நாம் அவர்களை காணும்போது நாம் யோசித்திருக்கின்றோம், ஏன் இவர்களுக்கு உறவினர்கள் இல்லையா? அவர்கள் ஏன் தனியாக இப்படி விட்டு விட்டார்கள்? ஆனால் அதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. இப்படிப்பட்ட மனநிலை உடையவர்களை ஏன் அவர்கள் தனியாக விட்டுவிட்டு சென்று விட்டார்கள்? நாம் அவர்களை பார்க்கும்போது அவர்களின் உறவினர்கள் மீது மிகவும் கோபமாக இருக்கின்றோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணின் மனநிலை கோளாறினால் ஏற்பட்ட பாதிப்புகளினால் அவளின் பெற்ற தாயை அவளை விட்டு சென்று விட்டாளாம். இதே போன்று மனநிலை கோளாறினால் ஏற்பட்ட ஒரு பெண்ணின் வாழ்க்கை பற்றிதான் இந்த கதையில் நாம் பார்க்கலாம். அவளின் வாழ்க்கையில் என்ன நடந்தது? அவளுக்கு ஏன் இந்த நிலைமை? அவளின் பெற்றோர்கள் என்ன செய்தார்கள்? அவளுக்கு பிள்ளை உண்டா இல்லையா என்பதை பற்றிய சிறுகதையை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். நாம் கதைக்குள் செல்வோமா? மழை இன்னும் விடவில்லை போல நேற்றிலிருந்து விடாது பெய்து கொண்டிருக்கிறது. ஆஸ்பெட்டாஸ் கூரை மீது மழை விழும் சத்தம் கேட்டு கொண்டிருந்த மாதிரி இருந்தது. ஆனால் சில சமயம் இந்த சத்தத்தை மட்டும் வைத்து மழை விழுகிறது என்று தீர்மானமாய் சொல்ல முடியாது. வீட்டின் முகப்பில் இருக்கும் மருத மரத்தின் கிளைகள் விரிந்து ஆஸ்பெட்டாஸ் கூரைக்கு மேலே படர்ந்திருக்கும் குடை மாதிரி. அதன் இலைகளில் நின்று விழும் மழை தண்ணீரின் சத்தம் ஏமாத்திவிடும். மழை பெய்கிறது என்பது போல பத்மாவதி அம்மாவிற்கு எழுந்திருக்க முடியவில்லை. இடுப்பு வலியும் கெண்டைக்கால் சதை பிடிப்பும் படுக்கையோடு வஜ்ரம் போல் ஒட்டியது உடப்பை. பத்மாவதி அம்மாவிற்கு எழுந்திருக்க முடியவில்லை. இடுப்பு வலியும் கெண்டைக்கால் சதை பிடிப்பும் படுக்கையோடு வஜ்ரம் போல ஒட்டியது உடம்பை. ஆனாலும் பிடுங்கிக் கொண்டு எழுந்தது போல் எழுந்த பத்மாவதி அம்மா மழை இன்னும் பெய்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள பாயில் நின்று கொண்டே ஜன்னலில் மூடியிருந்த சாக்குப்படுதாவை விலக்கி பார்த்தாள். தெருவிளக்கின் வெளிச்சத்தில் அடியில் மழை நின்று விட்டது தெரிந்தது. அதிசயமா தெருவிளக்கு எரிந்து கொண்டிருந்தது அன்று. தெருவிளக்கின் வெளிச்சம் ஜன்னலில் இருந்து வழிந்து மழை ஈரமாய் பரவியது. வெளிச்சம் தொட சினுங்கிக் கொண்டே தலைவரை போர்வையை இழுத்து போர்த்தி விட்டு புரண்டு படுத்து கொண்டாள் சுமதி. போர்த்திருந்த போர்வைக்கு வெளியே கசிந்து இருந்த அவளின் முடிக்கற்றைகளில் தெருவிளக்கின் வெளிச்சம் பட்டு மினுங்கி கொண்டிருந்தது. பத்மாவதி அம்மா காலால் படுக்கையை உரந்தள்ளிவிட்டு தரையில் கால் வைக்க மண் தரை குளிர்ந்து கிடந்தது. சுமதியை தாண்டி அடுப்பங்கரைக்கு போனவள் அடுப்பின் மேலில் உள்ள சுவரில் இருந்து வழிந்த மழை தண்ணீர் அடுப்பெங்கும் இறங்கி சுமதியின் படுக்கையின் ஓரத்தையும் நனைத்திருந்தது. கண்டதும் ஈரமானது கூட தெரியாமல் தூங்குது பாரு என்று நினைத்து கொண்டாள். கண்டதும் ஈரமானது கூட தெரியாமல் தூங்குது பாரு இது என்று நினைத்து கொண்டாள். கூரை ஒழுகுவதை வீட்டுக்காரரிடம் சொல்லியும் ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது. இஷ்டமில்லைனா வீட்டை காலி பண்ணுமா. இதுக்கு மேல இதை ரிப்பேர் எல்லாம் பண்ண முடியாது. ஒரே அடியா இடிச்சிட்டு வேற கட்டதான் உண்டு என்று சொல்லிவிட்ட பிறகு அதை கேட்பதில் அர்த்தமில்லை என்று தோன்றியது பத்மாவதி அம்மாவிற்கும். சுமதி அம்மாவை முழுவதும் மறந்துவிட்டாள். பத்மாவதி அம்மாதான் உலகம் இப்போது அவளுக்கு. சுமதியை எழுப்பிய பத்மாவதி அம்மா படுத்திருந்த இடத்தில் படுக்க சொல்லிவிட்டு கீழே விரித்திருந்த படுக்கையை எடுத்து ஓரமாக போட்டாள். விசேஷமான படுக்கை. கீழ்ப்புறம் பிளாஸ்டிக் தார் பாலினும் மேலே கோணிப்பையும் வைத்து உள்ளே பழைய துணிகளை போட்டு தைத்த படுக்கை. பிளாஸ்டிக் தார்பாலில் இருக்கும் சைடு கீழே போய்விடும். ஈரப்பதத்தில் இருந்து பாதுகாக்க மேலே கோணிப்பை இருந்தால் கொஞ்சம் கனகனன் இருக்கும். இது சுமதியா யோசிச்சு ரெடி பண்ணிய படுக்கை. பத்மாவதி அம்மாவிற்கு இதே போலதான் படுக்கை. சொகுசாதான் இருக்குது புள்ள ராசாத்தி. உன் சாமர்த்தியம் ஆருக்கு வராதுடி என்று நெட்டி முறித்தாள். சுமதி 9வது தான் படிக்கிறாள். சுமதி பத்மாவதி அம்மாவிடம் வந்து 7 வருஷமாகிவிட்டது. பத்மாவதி அம்மாவின் மருமகன் கோவிந்தசாமி சைக்கிளில் தெற்குவெளி வீதி கிரைம் பிரான்ச் பக்கத்தில் திரும்பும்போது பாண்டியன் பஸ் ஓரமாக எடுத்து பிளாட்பாரத்தின் பின் மண்டை மோதி காதுகளிலிருந்தும் பின் மண்டைகளிலிருந்தும் ரத்தம் பெருகியோட பெரிய ஆஸ்பத்திரியில் கொண்டு போவதற்கு முன்னால் இறந்து போனான். யானைக்கல்லில் கமிஷன் மண்டி வச்சிருக்கிற ரெட்டியார்ட்ட வேலை பார்த்து வந்தான். அவன் போன உடனே மதுரவள்ளியும் சுமதியும் அவர்களின் சோலை அழகுபுரத்து வீட்டை விட்டுவிட்டு பத்மாவதி அம்மா இருக்கும் புலிபாண்டியன் கோவில் தெருவுக்கு வந்து விட்டார்கள். கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்தது மதுரவள்ளி. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று அக்கம் பக்கம் பேச்சு கிடையாது. சுமதிக்கு வந்த கொஞ்ச நாளிலே ஆஸ்பெட்டாஸ் கூரை சூடு தாங்காமலே என்னமோ அம்மா போட்டு விட்டது.
மூணு தண்ணி ஊற்றிய பிறகு ஸ்கூலில் கொண்டு போய் விட்டபோது மதுரவள்ளி ரொம்ப நேரமாகியும் திரும்பவே இல்லை. பத்மாவதி அம்மாவிற்கு என்ன செய்வதென்று தெரியாமல் பழனிசாமியிடம் போய் பார்த்து விட்டு வர சொன்னாள். அடுப்பில் அரிசியை போட்டுவிட்டு எரிகிற விறகையை பார்த்து கொண்டிருந்தாள் பத்மாவதி அம்மா. விறகின் எரியாத முனையில் இருந்து எண்ணெய் கசிந்து கொண்டு வருவது போல் நுரையாய் வந்து கொண்டிருந்தது. என்னாச்சு இவளுக்கு? கோவிந்தசாமி இறந்ததுல இருந்து இப்படி தான் இருக்கா? கோயில் வெளிப்பிரகாரத்துல கோலம் போட வாடின்னு சொன்னா வேண்டாம்னு சொல்லிவிட்டான். சொந்த பந்தம்னு யார் வீட்டுக்கு வந்தாலும் பேசுறது கூட கிடையாது. பேசாட்டி பரவாயில்ல, சிரிக்கலாம்ல, அதுவும் கிடையாது. என்ன பண்ண போறோம்னு பத்மாவதி அம்மாவுக்கு கவலையா இருந்தது. பத்மாவதி அம்மாவுக்கு அவளுடைய கணவன் இறந்த பிறகு கூடல் அழகர் பெருமாள் கோயில் வெளிப்பிரகாரத்துல கோலம் போடுற ஒரு வேலையா செய்து கொண்டிருக்கிறாள். 70 வயதில் பாதம் வைத்து திருச்சூர்ணமிட்டு குனிந்து நிமிர்ந்து சுருங்கி நரம்புகள் ஓடும் கைகளில் பிரமாண்டமான கோலங்கள். பிரகாரம் முழுக்க அடைக்கப்படும் போதும் வேதனை ஏதும் இல்லை. பத்மாவதி அம்மாள் சின்ன வயசில் மார்கழி மாதம் போட்ட கோலங்களின் நீட்சிதான் இந்த பிரகாரங்களிலும் தொடர்கிறது போல என்று நினைத்து கொள்வாள். அதிகாலையில் விஸ்வரூப தரிசனத்திற்கு முன்பாகவே குளித்து கோயிலுக்கு வந்து விடுவாள். ஆண்டாள் சன்னதி பின்னால் இருக்கும் மாட்டுத்தொழுவத்தில் வைத்திருக்கும் சுண்ணாம்பு பவுடரும் செம்மண்ணும் எடுத்து கரைத்து முதல் கோலம் ஆண்டாள் சன்னதியில் தான் இருக்கும். அதற்கு பிறகு பெருமாள் சந்நிதி, மதுரவள்ளியா தாயார், அதற்கு பிறகுதான் வெளிப்பிரகாரம். ராஜம்மாவுக்கு நிர்வாக ஆபீஸ் பெருகுவதற்கு சிறிய தெய்வங்களின் சந்நிதிகளில் கோலம் போடுவதுதான் வேலை. ராஜம்மா கோவிலில் அலுவலக சிப்பந்தி. மாசமான 100 ரூபாய் சம்பளம். பத்மாவதி அம்மாவுக்கு அதில் பாதிதான் கிடைக்கும். ஆத்தா என்று பழனிசாமியின் குரல் கேட்டது வாசலில். வந்து விட்டான் போல என்று கதவை திறந்து வெளியே வந்தவள், என்னையா பாத்தியா மதுரத்தை? ஆனா அது வராது. ஏனையா என்று குரலுடைந்து கேட்டாள் பத்மாவதி அம்மா. அது என்னவோ கோட்டி பிடிச்ச மாதிரி இருக்கு ஆத்தா. கூப்பிட்டா வரல. மேலே கிடந்த சீலையையும் காணோம். நன்மத்தாருவார் கோயிலுக்கு முன்னாடி தான் இருக்கு. வர மாட்டேங்குது. நீ வந்து கூப்பிடு ஆத்தா. உன் மூஞ்ச பார்த்தா ஒரு வேளை வரலாம். போகும்போது சொல்லாத்தா என்று பழனிசாமி திரும்பிவிட பத்மாவதிக்கு என்ன செய்வதென்று விளங்கவில்லை. இதுக்கு வைத்தியம் பார்க்கணும்னா எங்க போறது, யார் கேட்கறது ஒன்றும் புரியாம அவளுக்கு அழுகையா வந்தது. பழனிசாமி போய் அவ பொஞ்சாதிட்ட சொல்லியிருப்பான். அவ போய் ஊரெல்லாம் தமுக்கடிக்க போறா. அவ பொஞ்சாதிய பத்மாவதி அம்மாவுக்கு கண்டாலே ஆகாது. பெரிய செலுப்பட்ட இவனுக்கு வந்து வச்சிருக்காளே, போய் ஒரு நட பார்த்துட்டு வந்துடலாம்னு என்று தோன்ற பழனிசாமியை கூப்பிட தயங்கிதான் பழனிசாமி வீட்டுக்கு போனாள். பத்மாவதி அம்மா இருக்கிற வீட்டுக்கு பின்புறம்தான் அவன் வீடு. போய் படுக்கையிலே வெளியே தான் உட்கார்ந்தான். இன்னும் கடைக்கு போகலையா பழனி? போகணும் மாத்தா. இவ கஞ்சி கொடுக்குறேனம்மா, அதான். சரி, குடிச்சுக்கிட்டு வா. நானும் ஒரு சோழியா டவுனுக்கு போகணும், உங்க கூட வாரேன் என்று திரும்பவும் வீட்டிற்கு நடந்தாள். அந்த சின்ன சந்துக்குள் 10 வீடுகள் இருக்கும். அதில் எல்லா வீடும் தெற்க பார்த்து இருக்கும். பத்மாவதி அம்மா வீடு மட்டும் வடக்க பார்த்திருக்கும். எல்லா வீடும் ஒரு வரிசையில் இருக்க பின்னாடி கிணற்று பக்கம் மரத்தின் நிழலில் இருக்கும் வீடு அவளுடையது. மிக குறைந்த வாடகை இருக்கிறதுனால ஆஸ்பட்டாஸ் கூரை, மண் தரை, கதவில்லாத ஒற்றை ஜன்னல் எல்லாம் பெரிய குறையாக தெரியவில்லை பத்மாவதி அம்மாவுக்கு. அவளுடைய கணவன் இறந்த பிறகு இந்த வீட்டுக்குள் குடி வந்து விட்டாள் பத்மாவதி அம்மாள். சுமதிக்கு தான் இது வீடே பிடிக்கல. மதுரவள்ளி அதை பற்றி எந்த ப்ரொஜெக்டையும் இல்லாமல் இருந்தாள். சுமதி வருவதற்குள் அவங்க அம்மாவை இங்கே கொண்டு வந்துடணும். இது மாதிரி ஒரு பிரச்சனை அம்மாவுக்கு இருப்பது சுமதிக்கு தெரியவே கூடாது என்பதில் உறுதியாயிருந்தாள் பத்மாவதி அம்மா. சுமதி வீட்டுக்கு வர எப்படியும் 4 மணி ஆயிடும். இன்னும் 3 மணி நேரம் இருக்கும். அதுக்குள்ள மதுரவழியை பார்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டா நல்லது என்று நினைத்தவள், ஐயையோ சோறு வடிச்சோம், ஊத்திக்கிட்டு ஒன்றும் செய்யாம வந்துட்டோமேனு ஒரு புளிச்சாரை வச்சு துவையல் அரைச்சிடலாம் பழனிசாமி வரதுக்குள்ள. சுமதி வந்தவுடனே பசிக்குன்னு சொல்வா என்று நினைத்து கொண்டு அதற்கான வேலைகளை கவனித்தாள். பழனி வந்து விட்டது தெரிந்தது. வாசலில் ஆள் வந்ததும் திடீரென்று வீட்டுக்குள்ளே இருட்டாயிடும். துவையலை அம்மியில இருந்து வலிச்சு கிணத்துல போட்டு அடுப்பங்கரைக்கு மேல வச்சுட்டு லேசா கண்ணன்னு கொண்டிருந்த கங்குகளுக்கு மத்தியில் புளிச்சாட்டை வைத்து விட்டு வந்தாள். சுமதி வரும்போது சூடா இருந்தால் நல்லா இருக்கும் என்று நினைத்து கொண்டேன். கதவை இழுத்து சாத்தி அமுக்கு பூட்டை பூட்டி விட்டு சாவி இருக்கா முந்தா இணையில என்று தடவை கையில் அகப்பட்ட சாவியை எடுத்து இடுப்பு கொத்துவத்தில் சொருகி கொண்டாள். ரிக்ஷால போயிடலாம் ஐயா, நான் காசு வச்சிருக்கேன் என்று பழனிசாமியிடம் சொல்ல ரிக்ஷாவில் போகும்போது எல்லா தெய்வங்களையும் வேண்டிக் கொண்டாள். ஈஸ்வரா, ஏழுமலையானே, குளிர் மாமலை வெங்கடேவா, பெருமாளை, முருகா என்று மனதுக்குள் தொழுது கொண்டு வந்தவள் வழியெங்கும் அவளே அறியாமல் வாய் ஏதேனும் முணுமுணுத்து கொண்டே வந்தது. மீனாட்சி டாக்கிஸ் வழியா போய் தெற்கு வெளி வீதியை பிடிச்சி அப்படியே நன்மை தருவார் கோயிலுக்கு போயிடுப்பா. கோயிலில் வாசலை அடைந்த போது ஜிகிருதண்டா கடைக்கு முன்னால்
கடைக்கு வந்த கூட்டம் இருந்தது. பழனிசாமியை ஒரு பக்கம் பார்க்க சொன்னவள் மதுரவள்ளி எங்காவது தென்படுகிறாளா என்று கோயிலுக்குள் புகுந்து பார்க்க ஆரம்பித்தாள் பத்மாவதி அம்மாள். பழனிசாமி இவளை நோக்கி வேகமாக வருவது தெரிய, என்ன பழனி, தட்டுப்பட்டாளா என்றவளை இழுத்துக்கொண்டே ஜிகரதண்ட கடையை ஒட்டி இருக்கும் சின்ன சந்திக்குள் புகுந்தவள் அவளை உள்ளே விட்டு வெளியே வந்து விட்டான். போட்டிருந்த துணியெல்லாம் சுருட்டி தலைக்கில் வைத்துக் கொண்டு படுத்து கிடந்தாள் மதுரவள்ளி. அவசர அவசரமாக அவள் கையில் சுருட்டி வைத்திருந்த சீலையை எடுத்து அவளுக்கு பொருத்தி கொண்டு ஓவென்று அழுதாள் பத்மாவதி அம்மா. யார் யாரோ சந்தி முனையில் இருந்து எட்டி பார்ப்பது தெரிந்தது. எல்லாரையும் மறைத்து கொண்டு நின்றாள் பழனிசாமி. ரிக்ஷாக்காரனிடம் கடைக்கு அருகே வர சொல்லி இவளோடு மரமறுத்த மதுரவள்ளியை இழுத்து கொண்டு ரிக்ஷாவில் ஏற்றினார். வீட்டிற்கு போகும் வரை வெளியே குதித்துவிட முயன்று கொண்டே இருந்தாள். ஐயோ, இவளை எப்படி சமாளிக்கிற போகிறோம்? சுமதி பயந்து போயிட மாட்டாளாம்? அவளுக்கு மனசுல பாதிப்பு வந்துடாதா என்று பல கேள்விகள் வந்தது பத்மாவதி அம்மாவிற்கும். வழியெங்கும் தார தாரையாய் அழுது கொண்டே வந்தாள். பழனிசாமிக்கு எப்படி இவளை தேற்றுவது என்று தெரியாமல் ஒன்று பேசாமல் ரோட்டை வெறுத்து பார்த்து கொண்டு வந்தான். வீட்டிற்குள் வந்து இறங்கியவுடன், பழனி, சந்தோஷம் ஐயா, ரொம்ப உதவியா இருந்துச்சு நீ கூட வந்து இருந்தது. யார்கிட்டையும் இதை பத்தி பேசாதையா என்றாள். நான் யார்கிட்டையும் சொல்லலாத்தா. நீ பேசாம குணசீலத்துக்கு கொண்டு போயிடுறியா? அங்க இதுக்கெல்லாம் வழி இருக்கு. இல்லைன்னா நாங்கூரு என்ன சொல்ல போறேன்னு சொல்லாத்தா. அதுக்கு தக்கனை ஏதாவது செய்ய முடியுதான்னு பாக்குதேன் என்றவன். ஏதாவது தேவைப்பட்டா கூப்பிட ஆத்தா. எந்த நேரம் இருந்தாலும் பரவாயில்ல. கதவை தட்டு, நான் வீட்டுக்கு போறேன். பழனிசாமி சென்றதும் பத்மாவதி அம்மாவுக்கு குழப்பமாயிருந்தது. சுமதி வந்தா அவ வேற 1000 கேள்வி கேட்பா. என்னன்னு சொல்லி சமாளிப்பேன்? பெரிய ஆஸ்பத்திரியில கூட இது மாதிரி புத்திக்கோளாறு ஆனவங்கள வச்சு பாக்குறாங்கன்னு யாரோ சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த வயசுல நம்மளால அள்ள முடியுமா? தனியார் ஆஸ்பத்திரியில் காட்டவும் வசதி இல்லை. இந்த வேதனை எனக்கு தாங்கும் ஐயா என்று பெருமாள் படத்துக்கு முன்னால் நின்று பலத்தையும் நினைத்து கொண்டிருந்தாள். குணசீலம் கொண்டு போனா வழி இருக்குன்னு சொன்னானே பழனிசாமி, அங்க போன என்ன என்று யோசித்தவள் அதுதான் சரி என்று முடிவு செய்தாள். பழனிசாமியை அழைக்க வெளியே வந்த பழனிசாமியின் மனைவி, வாங்க அம்மா, அவர் எல்லாம் சொன்னாரு, ரொம்ப வேதனையா இருந்துச்சு, உள்ள வாங்க என்று மறுபடியும் அழைக்க பழனி என்று இழுத்தாள். இருக்காரு மாமா என்ற குரலின் இறுதியில் நின்று கொண்டிருந்த பழனிசாமி, என்ன தசையனம்? ஒண்ணுமில்ல, நான் அவளை கூட்டிக்கிட்டு குணசீலம் வரை போயிட்டு வரேன். என்ன வழி இருக்குன்னு பாக்குறேன். இன்னைக்கு ரவைக்குள்ள வரையிலண்டா சுமதியை உங்க வீட்டுல படுக்க வச்சுக்கோங்க. அம்புட்டு தான் பழனி. எனக்கு யோசிச்சு மாளலாம். நினைக்க மனசுல களா போட்ட மாதிரி அழுத்துது என்றாள் பத்மாவதி அம்மா. பழனிசாமியின் மனைவி, அதுக்கு என்ன அம்மா, நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க, வேணும்னா இவரையும் கூட்டிக்கிட்டு போங்க என்றாள். இல்லை, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். அவருக்கு எதுக்கு வீணா அலைச்சல்? சுமதியை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் என்று வீட்டுச்சாவியை அவர்களிடம் கொடுத்துவிட்டு வீட்டை நோக்கி போனாள். பழனிசாமியும் உடன் வந்தாள். மதுரவல்லியை ஒரு வழியாக புடவை கட்ட வைத்து பின்பக்கம் ஊக்குகளை மாட்டிவிட்டு அவள் கலட்ட முடியாதபடி செய்தாள் பத்மாவதி அம்மா. பழனிசாமி ஆட்டோ ரிக்ஷா பிடித்து வரப்போனான். தனியாக போகிறதா இருந்தா நடந்தே போயிடலாம், இந்தா தான் இருக்கு. ஆனா இவளை வேற கூட்டிக்கிட்டு போகணுமே. ஆட்டோ ரிக்ஷால போயிடலாம். அங்க இங்க தடவி வச்சிருந்த காசெல்லாம் கையில எடுத்துக்கிட்டு மதுரவல்லியை வலுக்கட்டாயமாக ஆட்டோ ரிக்ஷாவில் ஏற்றி பஸ் ஸ்டாப்புக்கு விரைந்தாள். வெஜ்ரா காலேஜ் பஸ் ஸ்டாப்பில் இறங்கிக் கொண்டு மாட்டுத்தாவணிக்கு பஸ் பிடித்தாள் பத்மாவதி அம்மா. சுமதியை நினைத்து கவலையாக இருந்தது பத்மாவதி அம்மாவிற்கு. மதுரவல்லிக்கு முன்னமே இந்த பிரச்சனை இருந்திருக்கும் போல. அதனால் ஒரு சொரத்தை இல்லாமல் எங்கேயோ வெறிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கா. சொல்ற வேலை எல்லாம் செய்யறதால பத்மாவதி அம்மாவுக்கு இவ்வளோ சீரியஸ் ஆகும்னு தெரியாம போச்சு. தன் மேல் சாய்ந்து கொண்டு எங்கேயோ பார்த்து கொண்டிருந்தவள் ஏனோ அமைதியாக வந்தாள். மாட்டுத்தாவணில் இறங்கியதும் இவளை இழுத்து கொண்டு திருச்சி பஸ்ஸில் ஏறினாள். மதுரவள்ளி வழியெங்கும் தொந்தரவில்லாமல் தூங்கிக் கொண்டே வந்தாள். பஸ்ஸில் இருந்த சிலர் மதுரவள்ளி உடுத்திருப்பதை வினோதமாய் பார்த்தது போல் இருந்தது பத்மாவதி அம்மாவுக்கு. பத்மாவதி அம்மா தன்னை சகஜமாக காட்டிக்கொள்ள அவர்களையெல்லாம் பார்த்து சிரித்து வைத்தாள். திருச்சி வந்து சேர 8 மணியாகிவிட்டது. இன்னும் உறங்கிக் கொண்டிருந்தவளை எழுப்பி இறங்கி முகத்தை கழுவிவிட்டு கிருஷ்ணா பவானில் ஒரு தோசை வாங்கி கொடுத்தாள். நல்லா சாப்பிட்டாள் மதுரவள்ளி. சாப்பிட்டு முடித்ததும் வாயை கழுவிவிட்டு ஒரு பழக்கடையின் முன்னால் இருந்து சிமெண்ட் பெஞ்சின் முன்னால் உட்கார வைத்து விட்டு, இங்கே இருங்கம்மா, நான் வந்துடுறேன் என்றாள் பத்மாவதி அம்மா. சற்று தள்ளி இருந்த இன்னொரு பெஞ்சில் உட்கார்ந்து அழ ஆரம்பித்தாள். என்னவோ நினைத்து கொண்டு விடுவென்று நடந்து காலியாக இருந்த மதுரை பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்து கொண்டாள் பத்மாவதி அம்மாள். இன்றைய சிறுகதையில் தன் பேத்திற்காக தன் பெற்ற மகளையே அம்மா தொலைத்து விட்டாள். இந்த சிறுகதை பற்றிய கருத்துக்களை தாங்கள் கமெண்டில் பதிவு செய்யலாம். மீண்டும் அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.